Good morning Shantini. Good morning Preeti. இன்னைக்கு வந்து நான் ஒரு டிஃபரண்டான ஒரு டே பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது ஒவ்வொரு வருஷமும் மேற்கத்திய நாடுகள்ல வந்து February 20th வந்து டூத் ஃபேரி டே அப்படினு கொண்டாடுறாங்க. டூத் ஃபேரி அப்படினா நமக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கும். ஏதோ ஒரு வந்து பல்ல எடுத்துட்டு போற ஒரு தேவதை அப்படின்ற மாதிரி. அதாவது வந்து சின்ன குழந்தைங்க வந்து மேற்கத்திய நாடுகள்ல என்ன பண்ணுவாங்க அப்படினா வந்து அந்த மில்க் டீத் விழும்போது அதை சேமிச்சு வச்சுப்பாங்க. அதாவது சேமிச்சோ இல்ல புதைச்சோ அந்த மாதிரி நம்ம ஊர்ல கூட சில குழந்தைங்க பண்றது உண்டு. பட் நம்ம வீட்ல மெஜாரிட்டியா என்ன சொல்வாங்க அம்மா அதெல்லாம் எதுக்கடி அதெல்லாம் எதுக்கடி எடுத்து வச்சிட்டு இருக்க அந்த மாதிரி. ஆனா அங்க வந்து அது ஒரு ஹாபிட்டாவே வச்சிருக்காங்க. குழந்தைங்க வந்து இந்த மில்க் டீத்தை எடுத்து வச்சிட்டு அதை வச்சு வேண்டிப்பாங்க. எனக்கு வந்து ஒரு சின்ன சின்ன விஷஸ் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு, எனக்கு நாளைக்கு அப்பா வந்து கிஃப்ட் வாங்கி தரணும், எனக்கு வந்து இந்த மாதிரி சாக்லேட் வாங்கி தரணும் அப்படின்னு இந்த மாதிரி குட்டி குட்டி விஷஸ்லாம் வந்து அதை சொல்லி அதை வந்து அவங்க பில்லோ கடியில் வச்சுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா நைட் வந்து இந்த பல் எடுக்கிற அந்த தேவதை டூத் ஃபேரி வந்து இந்த பல்லை எடுத்துட்டு போய் அவங்களோட அந்த ஆசைகள்லாம் நிறைவேற்றுவாங்க. ஸோ அப்படின்றதா இந்த டூத் ஃபேரியோட கான்செப்ட். ஓகே, ரொம்ப நல்ல கான்செப்டா இருக்குல்ல. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்கா? கிடையவே கிடையாது பிரீத்தி. இன்னைக்கு வந்து நான் டிஃப்ரெண்டான கான்செப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ், வண்ணங்களை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதாவது வண்ணங்கள் வந்து நார்மலா வந்து நம்ம என்ன நினைப்போம், ஒரு கலருக்கும் ஒரு மீனிங் இருக்கு. ஸோ ரெட்னா வந்து டேஞ்சர், இல்லை வந்து ஆங்கிரி இந்த மாதிரி நினைப்போம். பிளாக்னா வந்து டேஞ்சர், இந்த மாதிரி சில விஷயங்களா இருக்கு. ப்ளூ வந்து ஒரு கூல் கலர், அதை பார்த்தோன்னு ரொம்ப பிளசண்டா ஃபீல் ஆகும், இந்த மாதிரிலாம் நம்ம நினைப்போம் இல்லையா. ஆனா இந்த கலர்ஸ்க்கு பின்னாடி சில ஃபேக்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஏரோப்ளேன்ல இருக்க பிளாக் பாக்ஸ் ஆக்சுவலி வந்து இந்த பிளாக் பாக்ஸ் வந்து பிளாக் கலர்ல இருக்கவே இருக்காதான், இது வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்குமா. சோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கலர்ஸ் பத்தின ஃபேக்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம புது காலையில பார்க்க போறோம். ஓகே, நம்ம இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ்க்கு புது காலை வணக்கம் சொல்லிடலாமா? கண்டிப்பா. நேயர்கள் அனைவருக்கும் புது காலை வணக்கம். சாந்தினி, இன்னைக்கு நம்ம வந்து கலர்ஸ் பத்தி பார்க்க போறோம் இல்லையா. சோ டாபிக் ரொம்ப கலர்ஃபுல்லா போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி வந்து நீங்க ப்ளூ கலர் வந்து கொஞ்சம் கூலான கலர் அப்படின்னு சொன்னீங்க. பட் ஆக்சுவலி வந்து இங்கிலீஷ்ல வந்து ப்ளூனாலே வந்து சோகம், சேட் அப்படின்னு ஒரு மீனிங்கும் இருக்கு. அதை தொடர்ந்து நம்ம இன்னொரு ஃபேக்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்ட்ல நிறைய பேர் வந்து கார் இப்ப வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து இப்ப கார் வச்சிருக்காங்க. ஆனா வந்து கார்லயே வந்து நிறைய பேர் என்ன கலர் ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர். எல்லாருமே வந்து ஒயிட் கலர் கார்ஸ் தான் வச்சிருக்காங்களாம். அண்ட் அதே மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி வேர்ல்ட்லயே நிறைய பேர் வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் தான் யூஸ் பண்றாங்களாம். அண்ட் அது தொடர்ந்து இன்னொரு ஃபேக்ட் என்ன, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கேட்ஸ், பூனை இருக்கு பாத்தீங்களா, பூனை வந்து வெள்ளை பூனைகள் இருக்கு, ஃபுல்லா ஒயிட்டா இருக்கும். அந்த பூனைகளுக்கே வந்து சில பூனைகளுக்கு வந்து ப்ளூ கலர் கண்ணு இருக்கும். அந்த பூனை வந்து டோட்டலா பிளைண்டா இருக்குமா. ஸோ இந்த மாதிரி நிறைய தெரியாத தகவல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு நடுவில் நம்ம சூரிய உதயம் பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த நாளுக்கான நல்ல நேரம், ராகுகாலம், குளிகை, யமகண்டம், இது போன்ற பல விஷயங்களை பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது சூரியோதயம். இன்று 28/2/2015 சனிக்கிழமை, ஜெய வருடம் மாசி மாதம் 16ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:27 ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, திதி மாலை 4:05 வரை தசமி, பிறகு ஏகாதசி. திருவாதிரை நட்சத்திரம். நல்ல நேரம் எனும் சுப போரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. அமிர்த யோகம் கூடிய சுபதினம். இன்று விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். பிரீத்தி, நம்ம கலர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா. நம்மளுக்குலாம் யூசுவலா பிளட் கலர் வந்து சிகப்பு கலர். ஆனா சில பூச்சிகளுக்கு வந்து கலர்லெஸ் பிளட் இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் லாப்ஸ்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து வண்ணமே இருக்காதான். அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா சின்ன லிக்விட் மாதிரி தான் இருக்கும் அதோட பிளட். ஆனா வந்து அது ஆக்சிஜன்ல வந்து நீங்க எக்ஸ்போஸ் பண்ணீங்க அப்படின்னா நீல நிறமா மாறிடுமா. அதே மாதிரி காக்ரோச், கருப்பாம்பூச்சி இருக்கு, வீட்டுல நிறைய பார்த்திருப்போம். அதுல நீங்க மிதிச்சா கூட அதுல இருந்து ஒரு கலர்லெஸ்ஸா தான் ஒரு ஃப்ளூயிட் வரும். அதுதான் அதோட பிளட் கலரே. அந்த மாதிரி முதலைகளுக்கு பாத்தீங்கன்னா கலர் பிளைண்ட் ஆகுது, டாக்ஸ் மாதிரி.
ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் படிச்சேன். நம்ம நிறைய நிற வைரங்கள் பார்த்திருப்போம். அதுல வந்து பச்சை நிற வைரம் வந்து ரொம்ப ரொம்ப ரேரா, அதுக்கு அது வந்து கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பச்சை கலர் வைரத்தை வந்து நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். எங்கன்னு சொல்லுங்க? எங்க? டெம்பிள் ரன் விளையாடும் போது பார்த்திருக்கேன். அடப்பாவி. ஓகே ஷான், நம்ம தொடர்ந்து கலர்ஸ் பத்தி நிறைய பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி இன்றைய நாளுடைய ராசி பலனை சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி வந்திருக்காங்க. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியின் மூலியமாக ஒவ்வொரு நாளும் அவரவர்களுடைய தினப்பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 28ஆம் தேதி 2வது மாதம் 2015ஆம் நாள், மாசி மாதம் 16ஆம் நாள், சனிக்கிழமை. அவரவர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போமாக. முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. உத்தியோகத்தில் மிகப்பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நாள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். புதிய ஒரு உறவு, புதிய ஒரு நட்பால் பெரிய அளவு அனுகூலமும் நிச்சயமாக சந்தோஷ அமைப்பும் ஏற்படும். தொலைதூர செய்திகள் நன்மைகள் ஏற்படுவதனால் எந்தவித பயணத்தையும் தள்ளி கொண்டு போகாமல் உடனடியாக செய்து கொள்வது அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையில் ஏதேனும் ஒரு தெரியாத கோயில்கள் கூட செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் அனுகூலமும் சந்தோஷ அமைப்பும் காணப்படுவதுடன் பெரிய அளவு ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். அதே சமயம் குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாருடன் அவர்களுடைய தேக ஆரோக்கியத்திற்கு மட்டும் சிறிது கவனம் செலுத்துங்கள். பெரிய அளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த நாளில் அதற்குண்டான முயற்சிகள் சுறுசுறுப்புடன் இயங்குவது மற்றற்ற மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். வாய் வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருந்தால் மற்றபடி படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அரசு துறை சார்ந்தவர்கள் பெரிய அளவு பொறுப்புகளுக்கு வருவதற்குண்டான சாத்வீகம் ஏற்படும். அரசாங்கத்துறையில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள் மிகப்பெரிய உயர்ந்த இடத்திற்கு செல்வதற்குண்டான பிராப்தம் ஏற்படும். திடீரென்று மேலதிகாரிகளை சந்திப்பதோ பெரும் தலைவர்களை சந்திப்பதோ குடும்ப வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு புண்ணியமாக காணப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் காணப்படும். மகான்களின் தரிசனம் பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. நிச்சயமாக உங்களுடைய வார்த்தைக்கு உத்தியோகத்தில் இருக்கட்டும், வெளிவட்டாரமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும் பெரிய அளவு மதிப்பும் மரியாதையும் இன்றைய நாளிலிருந்து ஏற்படும் என்பதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்கள் தேவையில்லாத வாய் வார்த்தைகளில் மற்றவர்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காக எந்தவித பொய் சொல்லி மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தனம். முடியும் என்பதை முடியும் என்று சொல்லுங்கள், முடியாததை முடியாதது என்று சொல்லுங்கள். யாருக்காகவும் தவறாக உங்களுடைய மற்றவர்கள் பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகலாம் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி மாற்றிக்கொள்ளாதீர்கள். பழைய காலத்தில் கடன் அமைப்பில் பாதித்த மிதுன ராசிக்காரர்கள் இன்று அதனுடைய வீரியம் அதிகரித்து தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் பொறுமையாக இருந்து அதை பேசி தீர்த்துக்கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு. தேவையில்லாத பயணங்களை அறவே தவிர்த்து கொள்வதுடன் அவசியமில்லாத இரவு நேர பயணங்களை நிச்சயமாக முழுவதுமாக ஒதுக்கிவிட வேண்டும். கேளிக்கை போன்ற விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் குடும்பத்தாருடன் பெரியோர்கள் சொல்வதையும் துணை அல்லது துணைவியார் சொல்வதையும் பிள்ளைகள் சொல்வதையுமே கேட்பதே நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக விரயங்கள் காணப்படுவதனால் எந்தவித விரயத்தையும் தேவையா என்பதை ஆலோசித்து செய்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலத்தை பெற்று தந்தாலும் சட்டத்துக்கு புறம்பான ஒரு நிழல் கூட உங்களை அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது என்ற நன்மை தரும். யாரை பற்றி புறங்கூறாதீர்கள். கண்டிப்பாக குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களை உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்தில் அதிக கவனமாக இருங்கள். தமாஷாக கூறுவது கூட பெருமளவு பிரச்சனைகளையும் சிக்கலையும் ஏற்படுத்திவிடும். அனாவசிய செலவுகள் காணப்படுவதனால் செலவுகள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செலவு செய்வதே கடகராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படும். லாபத்தின் அளவு அதிகரித்துள்ளதால் மற்றற்ற மகிழ்ச்சியும் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய நாளாக காணப்படுகிறது. உத்தியோகத்தில் மேன்மையடையும். கொடுக்கல் வாங்கலில் அந்த பிரச்சனையை படிப்படியாக நல்ல தீர்வு ஏற்படுத்தி தரும். தொலைதூர செய்திகள் நன்மைகள் ஏற்படுவதனால் அதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கும் உங்கள் சார்ந்தவர்களையும் மற்றற்ற மகிழ்ச்சியும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். கடல் கடந்த தொழில் அமைப்பில் இருப்பவர்கள் பெரிய அளவு உத்தியோக பிராப்தத்தை மேற்படுத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. புதிய ஒப்பந்தங்கள் பெரிய அளவு லாபத்தையும் அனுகூலத்தை பெற்றுத் தருவதுடன் தைரியம் தன்னம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது.
அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு உத்தியோகமே செல்லக்கூடாது என்று நினைத்தவர்களெல்லாம் இன்று உத்தியோகத்திலிருந்து நல்ல செய்தி வருவதை கண்கூடாக பார்க்கலாம். மேலதிகாரிகளோடு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கலாம். உங்களுடைய பதவி உயர்வு தடைப்பட்டிருந்த அமைப்புகள் நிச்சயமாக மாறி நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சாத்விகம் பெறலாம். உத்தியோகத்தை இடமாற்றம் செய்வதோ வேறு உத்தியோகத்துக்கு செல்வதோ போன்ற விஷயங்களெல்லாம் உங்களுக்கு அனுசரணையாக ஏற்படலாம். கடல் கடந்து நல்ல செய்திகள் வரும் என்று எதிர்பார்த்திருந்தவர்கள் அதிலிருந்து தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படலாம். மனதிற்கு இன முடியாத சந்தோஷ அமைப்பு காணப்படுவதுடன் சுபகாரிய தடைகளெல்லாம் நிச்சயமாக நிவர்த்தி ஏற்படும். எனவே குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள்லாம் படிப்படியாக நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சாத்வீகங்கள் ஆரம்பிக்கும். அது உறவினர் மூலமாக நண்பர்கள் மூலமாக தெரியாதவர்களிடம் கூட நல்ல செய்திகள் வருவதற்குண்டான அமைப்பு மற்ற மகிழ்ச்சியும் பரவசத்தையும் படுத்தும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். அனுகூலம் ஏற்றமெல்லாம் காணப்பட்டாலும் தந்தை வழி உறவுகளுக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு சிறு வாக்குவாதங்களும் பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்திவிடும். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மிக மிக முக்கியம். தேவையில்லாத மற்றவர்களை மெச்ச வேண்டும் என்பதற்காக குடும்பத்தினரை கோபப்படுத்துவது கூடவே கூடாது. குடும்பத்தினர் திடீரென்று கோபப்பட்டாலும் நீங்கள் தான் கூட இருந்து விடனிருந்து அதற்கு எந்த பிரச்சனையும் பெரிதாகாமல் பாதுகாத்து கொண்டு அவர்களை அரவணைத்துக் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். நன்மைகள் அனுகூலங்கள் எல்லாம் படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தாலும் ஏற்கனவே முதுகு தண்டுவட பாதிப்பு உள்ள துளாராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இன்றைய நாளில் இருக்க வேண்டும். அதற்குண்டான சிகிச்சை முறைகள் இல்லாமல் அதற்குண்டான உடற்பயிற்சி முறை மிக மிக முக்கியமாக தினமும் தொடர்ச்சியாக செய்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தவறுபடுபவர்களுக்கு பெருமளவு பாதிப்புகளை பெருமளவு சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் வெளிவட்டாரம் அனுகூலங்கள் உத்தியோகத்தில் மேன்மை எல்லாம் காணப்பட்டலாம். நீங்களாகவே குழம்பி மற்றவர்களை குழப்பம் செய்வதில் இன்று மிக மிக முக்கிய காரணகர்த்தாக விளங்குவீர்கள். சந்திராஷ்டிரம அமைப்பு உள்ளதனால் தேவையில்லாத அனாவசிய செலவுகள் அனாவசிய பேச்சுகளை அறவே தவிர்த்து கொள்ளுங்கள். பொதுவாக ஒரு முறை ஒருவர் எதை கூறினாலும் அதற்கு உடனடியாக பதில் சொல்லாமல் இந்த பதிலால் இதற்கு நன்மை ஏற்படுமா தீமை ஏற்படுமா என்று ஆலோசித்து பதில் பொறுமையாக சொல்வதை நன்மை ஏற்படுத்தி தரும். எந்தவித கையெழுத்திடுவதும் இன்று படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவதுடன் பெரிய அளவு முதலீடுகளை குடும்பத்தாருடன் துணை அல்லது துணைவியாருடன் கலந்தாலோசிக்காமல் செய்வது பெருமளவு பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். முடிந்த அளவு கடன் அமைப்பிலிருந்து விலகி நிற்பதே நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுடன் குடும்ப விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வெளிவட்டாரம் அரசியலமைப்பு அனுகூலங்கள் பெற்றது பதிவு உயர்வுகள் எல்லாம் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் நிச்சயமாக முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல செய்தி வருவதற்குண்டான சாத்தியங்கள் காணப்படுகிறது. பெற்றோர் பிரிந்த குடும்பத்தினர் ஒன்றாவதற்குண்டான இனிமையான சூழ்நிலை கணிந்து வரக்கூடிய காலகட்டம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் அதாவது கணவன் மனைவி உறவில் மட்டும் சிறு பிரச்சனைகள் பெரிதாவதற்குண்டான சாத்தியக்கூறு காணப்படுவதனால் உங்கள் குடும்ப பிரச்சனை பெரிதாகாமல் இருப்பது உங்களோட விட்டு கொடுத்தல் மிக மிக முக்கியம் என்பதுடன் சமாதான கொடி காட்டாமல் சமாதான பெட்ஷீட்டை வைத்துக் கொள்வதே இன்று நன்மை தரும் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த பல விஷயங்கள் ஒன்றாகுவதற்கும் பணத்தில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவதற்கும் பூமி விற்பது பூமி வாங்குவது போன்ற நல்ல விஷயங்கள் ஏற்படுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் ஏற்படுவதும் தொலைதூர செய்திகள் நன்மைகள் ஏற்படுவது போல் ஏற்கனவே பகைமை பாராட்டியிருந்த நட்பு விஷயத்தில் கூட ஒன்றாவதற்குண்டான இனிமையான சூழ்நிலை ஏற்படுவது மற்ற மகிழ்ச்சியும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவது. வண்டி வாகனத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதுடன் சிலர் பழைய வண்டி வாகனங்களை விற்று புதிய வண்டி வாகன முயற்சிகள் எல்லாம் கைகூடுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கண்டிப்பாக கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனமாக இருப்பது இன்றைய நாளில் மிக மிக முக்கியம். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் சிறு ஆக்கிரேஷம் கூட பெருமளவு பிரச்சனை பெருமளவு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் நிதானத்துடன் சென்றுவிட்டு வாருங்கள் என்று அரவணைத்து சொல்வதை நன்மை ஏற்படுத்தி தரும். அவர்கள் போகின்ற சமயத்தில் அவர்களை வெறுப்பேற்றி அவர்கள் கோபதாபத்துடன் வண்டி வாகனத்தை எடுத்து செல்வது பிறகு வருத்தப்படுவது நீங்களாக தான் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் சிலருடைய தவறான ஆலோசனையால் பெரிய அளவு பகைகள்லாம் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதை கவனத்தில் கொள்ளுங்கள். எனவே யாரை உங்களிடம் அருகில் சேர்த்தாலும் அவர்கள் சொல்வதை முழுவதுமாக நம்பி மோசம் போகாமல் இருப்பது புத்திசாலித்தனம்.
கடந்த காலத்தில் காணப்பட்டிருந்த பலவித பிரச்சனைகளும் நினைவில் வைத்துக்கொண்டு தீர்க்கமாக சிந்தித்து ஆலோசித்து முன்னேறுவது மிக மிக நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக இறுதியாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் வெளிவட்டாரம் அனுகூலம், உத்தியோகத்தில் அனுகூலம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், வியாபாரத்தில் அபிவிருத்தி, பணவரவில் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்திகள், புதிய பொருள் சேர்க்கைகள், வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் எதிர்நோக்கியிருந்ததற்குண்டான முயற்சிகளெல்லாம் அனுகூலம் காணப்பட்டாலும் ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரங்கள், கழிவு பாதையில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள மீனராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பது மிகவும் நன்மை ஏற்படுத்தி தரும். தாய் வழி உறவுகளுக்கு உங்களுக்கும் சிறு வாக்குவாதங்கள் கூட இன்றைய மொத்த நாளையும் கெடுத்துவிடும் என்பதனால் அவர்கள் எப்படி வந்தாலும் 3 குரங்கு பொம்மையை நினைவில் வைத்துக் கொள்வது மீனராசிக்காரர்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் மிக மிக கவனம். பூர்வீக சொத்தில் ஆக்ரோஷம் வேண்டாம். இதை மட்டும் கடைபிடித்தால் இன்றைய நாள் நன்மையாக காணப்படும் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். சாந்தினி, அதே மாதிரி இப்போ ஒரு கியூட்டான ஃபேக்ட் சொல்ல போறேன். நம்ம எல்லாருக்குமே வந்து டாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அதுவும் பப்பீஸ் வந்து குட்டில இருக்கும்போது ரொம்பவே அழகா இருக்கும். அதுலயும் டாக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா வந்து டால்மேஷன், அதை பார்க்கும்போது அது மேல இருக்க அந்த பிளாக் கலர் ஸ்பாட்ஸ், அதாவது புல்கா டாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஆனா உண்மையான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டால்மேஷன்ஸ்லாம் பிறக்கும் போது வெறும் ஒயிட் கலர்ல தான் இருக்குமா. வளர வளரதான் அந்த புல்கா டாட்ஸ் அது மேல ஃபார்ம் ஆகுதா. ஓகே. அண்ட் அதே மாதிரி இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹியூமன் ஐஸ்ல வந்து நம்ம எல்லா கலருமே நம்ம பார்ப்போம். ஆனா அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நிறையவே கிரீன் ஷேட்ஸ் தான் பார்ப்போமா. நம்ம கண்ணுக்கு கிரீன் ஷேட்ஸ்ல இருக்க எல்லா கலரும் தான் முதல்ல ஃபர்ஸ்ட் தெரியுமா, அதுக்கடுத்து தான் மத்த கலர்ஸ் நம்ம பார்ப்போமா. சூப்பரா சொன்னீங்க பிரீத்தி. இப்போ நம்ம பரசுராமர் பகவத்கீதையில இருக்க பல சுவாரஸ்யமான விஷயங்களை நமக்காக சொல்ல வந்திருக்காரு. பாத்துடலாமா? கண்டிப்பா. இது கீதை காட்டும் பாதை. வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கீதை காட்டும் பாதை அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் 3வது அத்தியாயத்திலிருந்து கண்ணனுடைய அமுதமயமான வாக்குகளை நாம் தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம். அர்ஜுனனுக்கு உண்டான ஒவ்வொரு சந்தேகங்களையும் விலக்கி கொண்டு வரக்கூடிய பரவாசுதேவன் கடமைகளை எப்படிப்பட்ட மனோபாவத்தோடு செய்யணும் அப்படின்னு விளக்கி கொண்டு வந்த கண்ணன் அவரவர்கள் கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். ஹே அர்ஜுனா, இப்போ என்னுடைய இந்த செயல்களெல்லாம் நான் செய்யலைன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும் அப்படின்னு போச்சே. இதுதான் கிருஷ்ணா அங்கே சொன்னார். மற்றவர்களை வச்சு முட்டம் இல்லை, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னையே அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. திருமூலர் சொன்னதா சொல்கிறோமே. கண்ணன் அதே தகவல் அற்புதமாக நன்கு ஞானம் பெற்றவர்கள், தெளிந்தவர்கள், அறிவாளிகள், பக்குவப்பட்டவர்கள், பண்பாளர்கள், இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த வித்வான் புலவரத்துக்கெல்லாம் அர்த்தம் வரும். ஞானி அஜ்ஞானின்னா என்ன அர்த்தங்கிறத சொல்லும்போது, அதனால் இந்த ஞானவான்கள், பக்குவப்பட்டவர்கள் இவர்களும் செயலாற்ற வேண்டும். அதாவது விவரம் தெரியாத அஜ்ஞானிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அவர்கள் எப்படி செயலாற்றுகிறார்களோ அதே போல் இவர்கள் கடமையை செய்ய வேண்டும். ஆனால் பற்றில்லாமல் செய்ய வேண்டும். அவர்கள் பற்றுடன் செய்கிறார்கள் அல்லவா அர்ஜுனா? ஆமாம், அதே போல் இவர்கள் செய்ய வேண்டும், ஆனால் பற்றில்லாமல் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் நான் இவ்வளவு செய்கிறேனே, நான் ஏண்டா செய்யணும், எனக்கு என்ன, இதுவரையில் நான் அடையாததும் எதுவும் கிடையாது, இனிமேல் தான் எனக்கு ஏதாவது கிடைக்க வேண்டும் என்பதும் கிடையாது. அதனால் அர்ஜுனா, அப்படிப்பட்ட நானும் செய்து கொண்டிருக்கின்றேனே. கிருஷ்ணன் தேர் ஓட்டலன்னு யார் அழுதா தெரிகிறதா? தேர் ஓட்டி அந்த குதிரைகள் மேலே என்னையா சௌலபியம், எளிமை, தெய்வம் அடிதற்று தான் முந்துரும் வள்ளுவர் சொன்னாரே. இந்த குதிரைகள் உடம்புல பதிஞ்சிருக்கிற அம்புகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த போர்க்களத்தில் ஓய்வு நேரத்தில் அந்த குதிரைகள் மேலே இருக்கக்கூடிய அம்பெல்லாம் எடுத்து போட்டுட்டோ, அதுகள் மெல்ல தடவி கொடுத்து நீவி கொடுத்துட்டோ, அதுகளை அழகாக அப்படி தொடச்சி விட்டு அதுகளுக்கு தன்னுடைய பீதாம்பரத்தில் அப்படி கொண்டு போய் கொடுத்து என்ன பண்ணணுங்கிறோம் சுவாமி. வேறு எங்கேயானும் உலக அளவில் நீங்கள் பார்த்துருக்காளா?
நீங்கள்லாம் என்னை விட நன்ன படித்தவர்கள் தான் எனக்கு தெரியும். உலக அளவில் நம் ஞான பூமியில் மட்டும்தான் ஏகமேவம் அத்விதீயம் பிரம்மம் பட்னத்தார் சொன்னதா வேற தமிழ்லையும் பார்த்தோம் இல்லையா? ஒன்றின்றிரு தெய்வம் குண்டில் ஒன்றுதான் ஏகம் சத்து. ஆனால் என்ன? விப்ரா பகுதா வதந்தி. அந்த ஒன்றே பெரியவர்கள், அறிஞர்கள், ஞானிகள் பலவிதமாக சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். ராமகிருஷ்ண சொல்லுவாரே, தண்ணி, ஜலம், பானி, வாட்டர், தீர்த்தம், என்ன சொன்னாலும் அது ஒன்று தானே. ஒரே மின்சாரம் தான். உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கே தெரியுமே, மின்சாரம் ஒன்று தான். ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு ஆக்கிறது, அதே ஹீட்டரில் கொதிக்க வைக்கிறது. ஆனால் வாஷிங் மிஷின் இந்த ரெண்டையும் பண்ணுறதில்ல, நல்லா கசக்கி துவச்சி வச்சு விடுறது. மின்சாரம் ஒன்று தான், வடிவங்கள் பல, அவ்வளவு தானே. பல பல வேடமா கும்பரனா ரிபாகன் ஞான சம்பந்தர் யார் சொல்லலை நல்ல தகவல்களை நமக்கு. அப்படி கண்ணன் இவ்வளவு தகவல்களையும் நம்ம அதைத்தான் சொன்னோம். நாம் இந்த பூமியில் மட்டும்தான் தெய்வம், அதுக்கு ஒரு கணவனோ அல்லது மனைவியோ இருக்குது. என்ன அந்தண்ட பார்த்தலாம் மகாவிஷ்ணு, ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவின்னு, இந்தண்ட பார்த்தா சிவபெருமான், பார்வதி, கௌரி, உமா, கங்காதேவின்னு சொல்லிக்கிண்டு இவர்களுக்கு குழந்தைகள் அதுகள் வேற. எவ்வளவு எளிமையா குடும்பம் மாதிரி சொல்லி நம் குடும்பம் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் சொல்லிட்டு இருக்கோமே. இப்போ தெரியறதா ஏன் இதெல்லாம் இப்படி வச்சார்கள்னு? வாதத்துக்காக இல்லை, வாழ்க்கைக்காக. ஏதோ தெய்வம் வந்து இப்படி குதிரையை அழகாக இப்படி தேர் ஓட்டித்தோன்னா எப்படி சார் அது? இது மாத சம்பளமா? டிரைவர் 8 போட்டாரா அப்படின்னு அறிவாளின்னு நம்ம ஒதுங்கிக்கணும். தெரிகிறதா? குதிரைகளை ஓட்டி அந்த குதிரைகளுக்கு பணிவிட பண்ணி அதுகளுக்கு கொள்ளு கொடுத்து இவ்வளவு சுவாமி செஞ்சிருக்காரே பரவாசுதேவன் கண்ணன். அதைத்தான் கிருஷ்ணன் சொல்கிறான், செய்ததை சொல்வோம் அதுதானே தவிர நம் ஞான நூல்கள் சொன்னதை செய்வோம் இல்லை. முதல்ல ஆக்ஷன், அப்புறமா தான் வார்த்தைகள். முதல்ல செயல்பாடு, பிற்பாடு தான் வாய்ப்பாடு. ஏ அர்ஜுனா, இப்பொழுது நான் எனக்கு என்னடா தேவை? இதுவரையெல்லாம் அடையாதது கிடையாது, இனிமேல் அடைய வேண்டியதும் கொஞ்சம் கூட இல்லை. அப்படி இருந்தும் நான் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றேனே அர்ஜுனா. நான் இப்படி செயல் ஆற்றவில்லை, நான் என்னுடைய கடமையை வேலையை செய்யவில்லை என்றால் என்னையே முன் உதாரணமாக வைத்துக்கொண்டு உலகம் அழிந்து போய்விடும். உடனே அதனால தான்டா அர்ஜுனா நான் இப்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய கடமைகளை. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரணும். இதெல்லாம் சரி, நன்னா தான் சொல்கிறீங்க, நான் சொல்லலை, கீதையில் இருக்கிறது தான் சொல்கிறேன். ஆனால் இன்று கண்ணன் இல்லையே, சந்தேகம் வருது இல்லையா? இந்த சந்தேகத்தை கண்ணன் விஸ்வரூப தரிசனம்னு சொல்லி ஒரு பகுதியில் பார்க்க போகிறோம். அப்பா என்ன, நம்ம விஞ்ஞானமெல்லாம் பக்கத்தில் கூட நிற்க முடியாது. இவ்வளவு சொன்ன கண்ணன் என்ன செய்கின்றார் அதுக்கப்புறம்? ஹே அர்ஜுனா, ந புத்தி பேதம் ஜனையேது அஜ்ஞானம் கர்ம சங்கினாம். என்னையா வார்த்தை, என்னையா வார்த்தை இது? இந்த ஒரு கீத ஸ்லோகம், இந்த கீத ஸ்லோகத்தில் ஒவ்வொன்றே போரும். இப்படி இந்த ஒரு ஸ்லோகம் போருமே, ந புத்தி பேதம் ஜனையேது அஜ்ஞானம் கர்ம சங்கினாம். தெளிவாக சொல்லியிருக்கோம் நாம். இப்படி இந்த தெளிவு பெற்ற மனமுள்ளவர்கள், ஞானவான்கள், வித்வான்கள், புலவர்கள் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அவர்கள் ந புத்தி பேதம் ஜனையேது, மற்றவர்களிடம் இங்கே புத்தியில் பேதத்தை உண்டாக்கி விடக்கூடாது. அஞ்ஞானிகளிடம் எப்படி? அஞ்ஞானம் கர்ம சங்கினாம், அவர்கள் செய்யக்கூடிய அந்த கர்மங்களில், அதாவது அவர்களுடைய செயல்களில் புத்தி பேதத்தை உண்டாக்கிடக்கூடாது. கீதையில் இருக்கிறத அப்படியே பார்த்துட்டோம். வாங்கோ, நமக்கு எப்படி அது வாழ்க்கையில் உதவுறதுன்னு பார்ப்போம். புரிகிறதா? இப்போ கோவிலுக்கு போகிறோம், 2-3 இளைய தலைமுறை கோவிலுக்கு வந்திருக்கு. இளைய தலைமுறை கோவிலுக்கு வர்றதே ஜாஸ்தி ஜாஸ்தி. இன்றைக்கி வர மாட்டேங்கிறது. திட்டி முடிச்சிட்டாலே இளைய தலைமுறையை நீங்களும் சேர்ந்து வாங்கோ. இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறை அவ்வளவு நம்மளை விட அறிவாளிகள் சார். நம்மளாம் 6ஆம் கிளாஸ் படிக்கும்பொழுது தான், 1st ஃபார்ம் அப்போ தான் ஆரம்பித்தோம். அப்படி திரும்பிண்டு முடியல. இன்றைக்கி என்ன எல்கேஜி யூகேஜி எல்லாம் தாண்டி அந்தாண்ட பார்த்தாலுன்னா நீங்கள் ப்ரீகேஜிலேயே அங்கிள் வேர் ஆர் யூ பீன் அப்படிங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்கிறது. இப்போ தெரியறதா? இன்று இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு குழந்தைகளும் இளைய தலைமுறையும்
தெய்வத்தால் அப்படியே வரம் கொடுக்கப்பட்டவர்கள். அது தெரிஞ்சின்று நாம் அரவணைச்சுக்கணும். அவர்களை சபிக்கப்பட்டவர்களாக நாம் ஆக்கிவிடக்கூடாது. தயவு செய்து அந்த குழந்தைகள் மனசில் நீங்கள் குழப்பத்தை உண்டாக்காதீங்க. ஏன் இளைய தலைமுறை கோவிலுக்கு வரல? சத்தியமாக எந்த இளைய தலைமுறை புத்திலையும் நான் கோவிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கடுகளவு கூட இல்லை சார். உங்கள் வீட்டு பிள்ளைக்கு அந்த எண்ணம் இருந்தால் கூட நான் ஒத்துக்க மாட்டேன். அது இன்று இருக்கக்கூடிய இளைய தலைமுறை, ஐயோ இது போட்டி நிறைந்த உலகம், பொறாமை நிறைந்த உலகம், இவ்வளவு பேரில் நம்ம ஓடணுமே, தலையை தூக்கணுமே, அப்பா நம்ம அம்மா கஷ்டம் வரக்கூடாது, அப்பாவுக்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு இளைய கம்ப்யூட்டரில் என்னது ஐடி ஃபீல்டா நீங்கள் தான் சொல்கிறீங்க. இந்த ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குற பசங்களை பார்த்து நம்ம காயிற காய்ச்சல் இருக்குது. ஐயோ அவள் காந்தாரி குந்தி தேவியை பார்த்து காய்ச்சாலே, அந்த காய்ச்சலை விட மோசமானது இது. என்ன சார் இது ஐடி ஃபீல்டில் பசங்க எங்கேயோ போகிறானுங்க, ஜாலியாக கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருந்துட்டு அப்படியே உட்காந்து அதில் சீட்டு விளையாடுறானுங்க, சினிமா பார்க்குறானுங்க, பாட்டு கேட்குறானுங்க. மாதம் பிறந்தால் இந்த பாவி பசங்களுக்கு 80,000 ரூபா சம்பளம் சார். என்ன அக்கிரமையாதுகளை. இன்றைக்கி ஒவ்வொரு ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்களும் எப்போ போகிறாங்க, போகிற டைம் வேணாலும் ப்ராப்பராக இருக்கணும், இல்லாட்டி அப்படியே கட் பண்ணிவிடுவாங்க. வரக்கூடிய நேரம் இவர்கள் தீர்மானிப்பது அல்ல, அந்த கம்பெனி நிர்வாகம் தீர்மானிப்பது. 12 மணி நேரம் வேலை சார். நம்ம யார் 12 மணி நேரம் வேலை செஞ்சோம்? நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க பார்க்குறேன். இவ்வளவு ஆஞ்சு ஓஞ்சி உழைச்சிட்டு அந்த குழந்தைகள் புத்தி ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. அப்படின்னு திருப்பி எங்கேயும் இவ்வளோ வேலையும் இங்கே புத்தி ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. ஞாபகம் இவ்வளோ பாடுபட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே எங்கேயா அதுகளுக்கு முடியும்? எங்கே நேரம்? அதுகள் ஏதான 2-3 குழந்தைகள் கோவிலுக்கு வரும்பொழுது, கோவிலுக்கு வந்தோன்னா வாடம்மா சுவாமி தரிசனம் பண்ண வந்தியா, வாடாம்மா தாய் ஒடியாடா அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லி அதை பண்ணணும். எங்கே கோவிலுக்கா? நீங்கள்லாம் கம்ப்யூட்டர் படிக்க பசங்களாச்சா? சாமி கோயிலுக்கு வரணும், சாமியை பார்க்கணுங்கிற புத்தி கூட வந்து கொடுத்தாக்கும் உங்களுக்கெல்லாம். அந்த குழந்தை நேரம் உள்ளே போய் வேண்டிக்கும், இந்த ஆளை ஒன்று கோயிலுக்கு வராமல் பார்த்துக்கோ, இல்லாட்டி இவன் வர்ற நேரத்தில் என்ன வரும்படியாக பண்ணாதரா ஆண்டவான்னு வேண்டின்னு போகிறது அந்த குழந்தைகள். நான் புத்தி பேதம் ஜனஏது அஜ்ஞானாம் கர்ம சங்கினாம். முட்டாள்தனமாவா கிருஷ்ணன் சொன்னார்? தயவு செய்து அடுத்தவர்கள் அவர்கள் அப்படி ஆர்வமாக செய்யும் பொழுது நீங்கள் உங்கள் தலையை விடாதீங்க. அதில் அந்த குழந்தை எந்த வேலை செய்கிறதோ அவன் யாராக இருந்தாலும் சரி, நம்ம சொந்த பந்தமெல்லாம் அதில் தேவையே இல்லை. யாராக இருந்தால் நமக்கு என்ன செய்கிறானா அந்த உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக அந்த ஜீவன் நன்னா இருக்கணும்னு நினச்சேன்னாக்க தடுக்காதீங்க. அந்த குழந்தைய என்ன பண்ணணும், அந்த எப்படி அதை செய்யணும், எப்படி செஞ்சால் பாதிப்பு இருக்காது. இன்றைக்கி சொல்கிறதுக்கு 1000 பேர் இருக்கும், வழிகாட்டுவதற்கு இன்றைக்கி ஆளே கிடையாதுயா. என்னையா பண்ணு இளைய தலைமுறையே, அப்புறம் திட்டுறீங்க அவங்கள. கண்ணன் தெளிவாக சொல்லுகின்றார் அந்த இடத்துல சமாச்சரன்னு. எப்படி இதே ஸ்லோகத்திலே பின்னாடி வருது, விவரம் அறிந்தவர்கள் ஞானிகள் விவரம் அறியாத சாதாரண மக்களிடம், அஞ்ஞானிகளிடம், அறியாமை நிரம்பியவர்களிடம் அப்படியே சின்சியராக பண்ணிட்டு அவர்கள் மனசில் பேதத்தை உண்டாக்காதீங்க. அந்த குழந்தை அந்த ஜீவன் என்ன செய்கிறதோ அதில் நாம் அதுகளுக்கு நல்ல சொல்லிக் கொடுத்து சமாச்சரன்னு எப்படி நாமும் அதை செய்து காண்பித்து, பற்றில்லாமல் செய்து காண்பித்து எப்படி வெளியில் வரணும், எப்படி செய்யணும், செஞ்சுட்டு அப்படி வெளியில் வரணும், ஆக்ஷனில் காமிக்கணும். பல குடும்பங்கள் இன்றைக்கி வெளியில் சொல்கிறதுக்கே வேதனையாக இருக்க. டாக்டராக வரணும் என் பையன், உங்கள் குடும்பத்தில் எவன் டாக்டர் அவன் தான், உடனே அவர் எங்கள் குடும்பத்தில் உட்காத்த வக்கீலாக வரணும், உங்கள் குடும்பம் உருப்படாத குடும்பம். எங்கேயாது அந்த குழந்தைய வக்கீலாக வரணும், டாக்டராக வரணும், பாடகனாக வரணும், நடனம் ஆடுறதுக்கு ஆக கூடி அந்த குழந்தை மனுஷனாக வரணுங்கிற எண்ணம் யாருக்கும் எந்த ஒரு குழந்தைக்கும் குடும்பத்திலும் இல்லை. அந்த குழந்தை ஏதோ இன்றைக்கி இருக்கிற இவ்வளவு போட்டி நிறைஞ்ச உலகத்தில் தான் சொல்லிட்டேனே, அந்த குழந்தை நம்மளை விட இன்றைக்கி அறிவாளிகள்னு. அது எங்கே கம்ப்யூட்டரில் பார்த்ததோ லேப்டாப்போ என்னவோ பத்திரிக்கை அங்கேயும் இங்கேயும் படிச்சுட்டு இந்த இடத்துல போனால் ஷைன் பண்ணலாங்கிறது. அது வேண்டாம், இது அதுக்கு எதில் விருப்பமாக இருக்கோ அதில் விடுங்கோல. பளிச்சுன்னு ஏதோ ஒரு இடத்துல பார்த்துட்டான், கொஞ்சம் தூக்கி பிடிச்செல்லாம் பிடிச்சிட்டுருவான், அதை விட்டுட்டு இதை பிடிக்காத அங்கே பிடி அப்படின்னு. என்ன ஐயா இதை நான் புத்தி பேதம் ஜனஏது
விவரம் அறிந்தவர்கள் விவரம் அறியாதவர்களுக்கு புத்தி பேதத்தை உண்டாக்கிவிடக்கூடாது, மனக்கலக்கத்தை உண்டாக்கிவிடக்கூடாது. நல்லது சொல்லுங்கோ, அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது இதாண்டா எங்கள் சம்பிரதாயம், இதாண்டா நம்ம சம்பிரதாயம் போட்டு குழப்பி குழந்தைகளை கீழே தள்ளிடாதீங்க நீங்கள். அப்படி ஜனையேது அஜ்ஞானம் கர்ம சங்கினாம். சாதாரண மக்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய கடமைகளை அவர்கள் செய்யும் பொழுது அவர்களுக்கு மனக்கலக்கத்தை உண்டாக்கி விடக்கூடாது. இவன் என்ன பண்ணணும், விவரம் அறிந்தவன் சமாச்சாரன்னு அந்த கடமைகளை, அதாவது என்னது ஸ்வதர்மம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை கடமையை நன்றாக ஆற்றி அதை எப்படி செய்ய வேண்டும் என்று அப்படி வழி காண்பிக்க வேண்டும். உடனே இந்த இடத்துல இன்னொரு சந்தேகம் வரலாம், சரி அப்போ அவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், இவர் ஏன் இப்படி தெளிவாக இருக்காருன்னா அங்கவா வழிக்கு. அடுத்த ஸ்லோகத்திலே கிருஷ்ணன் சொல்கிறார், அப்பா சாதாரண இல்லைடா, உலகம் முழுவதுமே பிரகிருதியின் குணங்களால் தூண்டப்பட்டு கர்மங்களை செய்து கொண்டிருக்கின்றன. உலகம் முழுவதுமே குணங்கள் தூண்டி அதன் மூலமாகத்தான் செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தெரிகிறதா? எல்லாரும் கார் ஓட்டிட முடியாது, எல்லாரும் ஃப்ளைட் ஓட்ட முடியாது. கார் ஓட்டுறவருக்கு பஸ் ஓட்ட தெரியாது, பஸ் ஓட்டுறவருக்கு டூ வீலர் ஓட்ட முடியாது, டூ வீலர் ஓட்டுறவர் பஸ் ஓட்ட முடியாது. தெரிகிறதா? 1000 இருக்குது ஒரு சாதாரண விஷயத்திலேயே. தெளிவாக அவர்கள் குணங்கள் செயலாற்றும்படியாக தூண்டுகின்றன. அதனால் இந்த விவரம் தெரிந்தவன் விவரம் அறியாத சாதாரண ஜனங்களுக்கு அப்படியே ஆசை வயப்பட்டு செயல் செய்பவர்களுக்கு மனக்கலக்கத்தை உண்டாக்கி விடக்கூடாது அர்ஜுனா என்று அங்கே அர்ஜுனனுக்கு கண்ணன் பாடம் நடத்தினார். அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, இன்றும் நமக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார். ஏதோ நாம் 2 எழுத்து படிச்சிருக்கோம், 1.25 எழுத்து படிச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க. இதை வச்சு அடுத்தவர்களுக்கு மனக்கலக்கத்தை உண்டாக்காமல் இருந்தால் கண்ணன் நமக்கு அருள் புரிய மாட்டானா என்ன? ஜகத்குருவான பரவாசுதேவனான அந்த கண்ணன் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் 4னையும் வாரி வழங்க வேண்டுவோம். கண்ணன் வழங்குவார். பிரீத்தி, நீங்க வந்து தினம் சாப்பிட்றீங்களா? அந்த உணவுப் பொருள்ல என்னென்ன மாதிரி கலர்ஸ்லாம் நீங்க ஜென்ரலா பாப்பீங்கன்னு எனக்கு சொல்லுங்களேன். என்னங்க திடீர்னு கேட்குறீங்க? சரி இருங்க சொல்கிறேன். மோஸ்ட்லி வந்து க்ரீன் இருக்கும், ஆரஞ்சு, ரெட் கலர், பிரிஞ்சால் என்னமோ ஒரு கலர் ஆச்சு, வயலட்டில் வயலட், இந்த மாதிரி கலர்ஸ் தான் நீங்க பாப்பீங்க. ஆனா வந்து ப்ளூ கலர் நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. ஏன்னா வந்து யூனிவர்சலா வந்து ப்ளூ கலர் உணவு பொருள்ல நீல நிறம் இருந்துச்சு அப்படின்னா அது பாய்சனஸ், தீங்கானது அப்படின்னு உலக அளவுல வந்து இதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ அதனால நீங்க எந்த ஒரு உணவு பொருளுமே வந்து ப்ளூ கலர் இருந்துச்சுன்னா யாருமே அதை வாங்க மாட்டாங்க, இது கெட்டு போச்சு அப்படின்னு நினைப்பாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து மார்ஸ் வந்து ஏன் தெரியுமா ரெட் கலர்ல இருக்கு? இப்ப கூட ஆராய்ச்சி எல்லாம் பண்றதுக்கு விண்வெளிக்கு போயிருக்காங்க. அது ஏன் ரெட் கலர்ல இருக்குன்னா அதை சுத்தி வந்து துரு பிடிச்சிருக்கான். துருவோட அந்த பார்ட்டிகல்ஸ் நிறைய இருக்கிறதுனால தான் அது ரெட் கலர்ல இருக்கு. இன்னொரு ஃபேக்ட் கலரை பத்தி பாத்தீங்கன்னா உலக அளவுல வந்து நிறைய பேர் யூஸ் பண்ற பிரஷோட கலர் வந்து ப்ளூ கலர். இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, யாருமே கேட்டிருக்க கூட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை தொடர்ந்து நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகான்களோட வாழ்க்கை வரலாறு நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வள்ளலாரை பத்தி பார்க்க போறோம். பாத்துடலாமா? கண்டிப்பா. இது விண்ணை தொட்ட மகான். வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். விண்ணை தொட்ட மகான் என்ற தலைப்பில் ராமலிங்க வள்ளலாரின் அருட்செயல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். வள்ளலார் கடலூரில் அப்பாசாமியார் வீட்டில் அவருடைய வேண்டுதலுக்கு இணங்கி சில காலம் தங்கியிருந்தார். அப்பாசாமியாருக்கு வள்ளலார் மேல் மிகுந்த பக்தி. தன்னுடைய தமையன் ராமசாமியின் புற்றுநோயை குணப்படுத்திய காரணத்தினால் எவ்வளவு நாள் நீங்கள் இங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அவ்வளவு நாளும் இங்கே நீங்கள் தங்கி இருந்து எங்களுக்கு ஆன்மீக கருத்துக்களை உபதேசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஒவ்வொரு நாளும் அப்பாசாமியாருடைய வீட்டில் ஆன்மீக சொற்பொழிவுகள் நடைபெறும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், கடலூருக்கு பக்கத்தில் உள்ள மஞ்சக்குப்பத்தில் உள்ளவர்கள், கடலூருக்கு இந்த பக்கத்தில் உள்ள திருப்பாதிரி புலியூரில் உள்ளவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு நாளும் மாலையில்
வள்ளலாரின் சொற்பொழிவை கேட்பதற்காக வரத் தொடங்கினார்கள். ஒரு நாள் வள்ளலாருடைய சொற்பொழிவை கேட்பதற்காக மஞ்சக்குப்பத்திலிருந்து ஒரு தாசில்தார் ராமகிருஷ்ண பிள்ளை என்பவர் வருகை தந்தார். வள்ளலாருடைய சொற்பொழிவை ஒரு நாள் கேட்டவுடன் இப்படிப்பட்ட ஆன்மீக சொற்பொழிவை ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வந்தது. ஒவ்வொரு நாளும் மாலையில் வரத் தொடங்கினார். இந்த காலத்தை போல அந்த காலத்தில் விளக்கு இரவில் கிடையாது. வெளிச்சம் இல்லாத அந்த காலத்தில் இரவு 7 மணிக்கு மேல் தனியாக போவதற்கு அவருக்கு அச்சம். பலமுறை இறை நாமத்தை உச்சரித்தபடியே நடந்து போய் கொண்டிருப்பார். அந்த இறைநாமத்தையும் தாண்டி அவருடைய நெஞ்சம் சில சமயங்களில் அச்சத்தால் குளிரும். இந்த பயத்தை எப்படி போக்குவது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருப்பார். இந்த ராமகிருஷ்ண பிள்ளை அப்பாசாமியாருடைய வீட்டிலிருந்து புறப்பட்ட பின்னரும் வள்ளலாருடைய சொற்பொழிவு தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கும். மஞ்சக்குப்பத்திற்கு தனியாக போக வேண்டும் என்ற எண்ணத்தினால் அவர் கொஞ்சம் விரைவிலேயே கிளம்பி விடுவார். ஒரு முறை அப்படி 7 மணி அளவில் கிளம்பி புறப்பட்டு கொண்டிருந்தவர் இருள் அதிகமாக இருந்ததால் மிகவும் பயந்து விட்டார். இறைநாமத்தை சொல்லி அச்சத்தை தணிக்கலாம் என்று நடந்தவருக்கு அச்சம் கூடியதை தவிர குறையவில்லை. யாரும் அக்கம்பக்கத்தில் இல்லாததால் தான் அவருக்கு பயம் ஏற்பட்டது. ஒரு 10 அடிக்கு முன்பாக ஒரு மனிதன் நடந்து செல்லுவதைப் போல அந்த ராமகிருஷ்ண பிள்ளைக்கு தோன்றியது. உற்று பார்க்கும்போது வெள்ளை ஆடை மூடிய வள்ளலாரே நடந்து செல்லுவதைப் போல தோன்றியது. அந்த 10 அடிக்கு முன்பு செல்லக்கூடிய அந்த மனிதருக்கும் இந்த ராமகிருஷ்ண பிள்ளைக்கும் உள்ள இடைவெளி அதே 10 அடி தூரமாகவே தொடர்ந்து கொண்டிருந்தது. எந்த இடத்திலும் தூரம் குறையவும் இல்லை, எப்போதும் தூரம் கூடவும் இல்லை. ராமகிருஷ்ண பிள்ளை மஞ்சக்குப்பம் சென்று சேர்வது வரை இந்த 10 அடி தொலைவில் சென்று கொண்டிருந்த வெள்ளையாடை உடுத்திய மனிதன் போய்கொண்டே இருந்தான். அச்சமில்லாமல் ராமகிருஷ்ண பிள்ளை தன்னுடைய வீட்டில் நிம்மதியாக உணவு சாப்பிட்டு விட்டு தூங்கினார். அடுத்த நாள் மாலையில் சொற்பொழிவை கேட்பதற்காக கடலூருக்கு வந்தார். அப்பாசாமியாரை அருகில் அழைத்து, ஐயா, நேற்று சொற்பொழிவு எத்தனை மணிக்கு முடிந்தது என்று கேட்டார். இரவு 8:30க்கு மேல் சொற்பொழிவு தொடர்ந்து நடந்தது. ஏறத்தாழ 9 மணிக்குத்தான் வள்ளலார் தன்னுடைய சொற்பொழிவை நிறைவு செய்தார் என்று அப்பாசாமியார் கூறினார். ராமகிருஷ்ண பிள்ளைக்கு வெகுவாக ஆச்சரியம் வந்தது. நேற்று தன்னுடைய பயத்தை போக்குவதற்காக வெள்ளையாடை அணிந்தபடியாக முன்னால் போய்க் கொண்டிருந்தது வள்ளலார்தான் என்று அவருக்கு நிச்சயமாக தெரியும். தூரம் 10 அடிக்கு குறையாமல் வந்து கொண்டிருந்தது வள்ளலார்தான் என்று அவருக்கு உறுதியாக தெரியும். ஆனால் தனக்கு முன்னால் தனக்கு காட்சியளித்தபடி போய்க் கொண்டிருந்த வள்ளலார் அங்கே கடலூரில் ராமசாமியாரின் வீட்டிலும் தொடர்ந்து சொற்பொழிவாற்றிக் கொண்டிருக்கிறார் என்றால் நினைத்தவர்களுக்கு நினைத்த இடத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக வள்ளலார் விளங்கியிருக்கிறார் என்பது அந்த ராமகிருஷ்ண பிள்ளை என்ற படித்த தாசில்தாருக்கு புரிந்திருக்கிறது. இன்னும் ஒரு அற்புதத்தை சொல்லுகிறார்கள். பன்ருட்டிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஊர் திருவதிகை. இதை திருவதிகை வீரட்டானத்து இறைவன் என்று அங்கு இருக்கக்கூடிய கோவிலில் குடிகொண்டிருக்கக்கூடிய இறைவனை குறிப்பிடுவார்கள். இந்த திரு வீரட்டானத்து இறைவனை திருநாவுக்கரச பெருமான் கூட பாடியிருக்கிறார். இந்த திருவதிகையில் ஒரு திருவிழா நடைபெற்றது. வள்ளலார் எங்கே சென்றாலும் அவருடைய அமைதியான உருவத்தையும் அன்பு ததும்பும் மனத்தையும் அவருடைய சொற்பொழிவையும் கேட்பதற்காக பலர் கூடுவார்கள். திருவதிகையில் நடைபெற்ற அந்த திருவிழாவிலும் ராமலிங்க வள்ளலாரை பார்ப்பதற்காக எல்லோரும் ஒரே இடத்தில் குவிந்தார்கள். அந்த இடத்தில் மக்கள் நெருக்கம் அதிகமாக போய்விட்டது. நெருக்கம் தாக்கு பிடிக்காமல் போவதை பார்த்த வள்ளலார் அந்த இடத்திலும் காட்சியளித்தார். 10 அடி தொலைவில்
மக்கள் நெருக்கி அடித்து கொண்டிருந்த அந்த இடத்திலும் காட்சியளித்தார். 20-30 அடி தாண்டி அந்த இடத்திலும் வள்ளலார் காட்சியளித்தார். தற்காலத்தில் ஒரு கருத்தரங்க அரங்கத்தில் சொற்பொழிவு நடைபெறுகிறது என்றால் அந்த கருத்தரங்கத்தில் அரங்கத்திற்குள் இருப்பவர்களுக்கு மட்டுமே காட்சியளிக்கக்கூடிய காட்சியை வெளியில் மிகப்பெரிய தொலைக்காட்சி பெட்டிகளை வைத்து நாம் காட்டுவதைப் போல அந்த காலத்திலேயே வள்ளலார் மக்கள் நெருக்கம் கூடக்கூடாது என்பதற்காக அங்கங்கே தன்னுடைய உருவத்தை அவர்களுக்கு காட்சியளிக்க செய்து, தற்காலத்தில் தொலைக்காட்சி காட்டுவதைப் போல் காட்சியளிக்க செய்து, மக்களுக்கு தேவையானவற்றை செய்யக்கூடிய அளவிற்கு மிகச்சிறந்த வல்லமை பெற்றவராக வள்ளலார் விளங்கியிருக்கிறார். சிதம்பரத்தில் அந்த காலத்தில் நடைபெற்ற திருவிழாக்களில் மிகவும் புகழ்பெற்ற திருவிழா திருவாதிரை திருவிழா. தற்காலத்திலும் சிதம்பரத்தில் இந்த திருவாதிரை திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது. எல்லோரும் புகழ்பெற்றவரோடு சேர்ந்து அந்த திருவிழாவிற்கு போக விரும்புவார்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமலிங்க வள்ளலாருடைய அன்பர்கள் நண்பர்கள் அனைவரும் வள்ளலாரோடு சிதம்பரத்திற்கு போவதற்காக வடலூருக்கு வந்து விட்டார்கள். அந்த காலத்தில் ஒரு கோவில் திருவிழாவிற்கு போக வேண்டுமென்றால் 50 கிலோமீட்டருக்கு உட்பட்ட தூரம் என்றாலும் ஓரிரு நாட்களுக்கு முன்பே புறப்பட வேண்டும். ஏனென்றால் நடந்துதான் போக வேண்டும். வசதி இருப்பவர்கள் மட்டுமே வண்டியில் போவார்கள். வண்டியில் போகின்றவர்கள் சென்று சேர்வதற்கு எவ்வளவு நாள் ஆகிறதோ அவ்வளவு நாள்தான் நடந்து போகிறவர்களுக்கும் ஆகும். எனவே ஓரிரு நாளுக்கு முன்பாகவே வள்ளலாருடைய அன்பர்கள் புறப்பட்டு வடலூருக்கு வந்துவிட்டார்கள். வள்ளலாரோடு திருவாதிரை திருவிழாவை காண்பதற்காக சிதம்பரத்திற்கு போக வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். திருவாதிரை திருநாள் வந்தது. வள்ளலார் புறப்படவில்லை, வடலூரிலேயே இருக்கிறார். இவர் இன்னும் புறப்படவில்லையே, இவர் வரமாட்டாரோ என்று அவருடைய அன்பர்களில் ஓரிருவர் அங்கிருந்து புறப்பட்டு விட்டார்கள். இன்னும் ஒரு சிலர் வள்ளலாரிடம் எப்படி கேட்பது என்று தெரியாமல் தயங்கிக் கொண்டிருந்தார்கள். வள்ளலார் எதை பற்றியும் கவலைப்படாமல் இறை சிந்தனையிலேயே ஆழ்ந்திருந்தார். திருவாதிரை திருவிழாவும் சிதம்பரத்தில் தொடங்கிவிட்டது, மாலையும் வந்துவிட்டது. வள்ளலார் அப்போதும் புறப்படவில்லை. வள்ளலார் மேல் நம்பிக்கை கொண்டவர்கள், அவருடைய அருள் செயல்களில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள், வள்ளலார் போனால் மட்டுமே நாம் போனால் போதும், வள்ளலார் திருவாதிரை திருவிழாவை பார்த்தால் மட்டுமே நாமும் அந்த திருவிழாவை பார்ப்போம் என்று வடலூரிலேயே தங்கியிருந்தார்கள். அவர்களுடைய உள்ளத்தை புரிந்து கொண்ட வள்ளலார் அவர்களை தன்னுடைய சத்திய ஞான சபைக்குள்ளாக அழைத்து சென்றார். நீங்கள் சிதம்பரத்திற்குத்தானே போக வேண்டும், திருவாதிரை திருவிழாவைத்தானே பார்க்க வேண்டும், சபாபதியை தானே பார்க்க வேண்டும், எம்பெருமானுடைய நடன கோலத்தை தானே காண வேண்டும், இதோ பாருங்கள் என்று தில்லையில் நடராஜ பெருமான் வழங்கக்கூடிய காட்சியை வடலூரில் தன்னுடைய சத்திய ஞான சபையில் திரையை விலக்கி அனைவருக்கும் காட்டினார். இங்கே வள்ளலார் சிதம்பரம் நடராஜ பெருமானை வடலூரிலேயே காட்டினார் என்றால், திரையை விலக்கி காட்டினார் என்றால் நாம் கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இறைவன் ஓர் இடத்தில் மட்டும் இருக்கின்றவன் அல்ல, எல்லா இடங்களிலும் நிறைந்து காணப்படுகிறான். எல்லா இடங்களிலும் நிறைந்து காணப்படக்கூடிய இறைவனை ஆடல் காட்சியை ஓரிடத்தில் மட்டுமே பார்க்க முடியும் என்ற அறியாமை திரையை விலக்கி இறைவனை நாம் நினைத்த இடத்தில் நினைத்த வடிவத்தில் காண முடியும் என்ற அறிவொளியை ஆன்ம ஒளியாக தன்னுடைய அன்பர்களுக்கு ஊட்டிய அருள் வள்ளல்தான் ராமலிங்க வள்ளலார். எனவேதான் அவரை விண்ணை தொட்ட மகான் என்று போற்றுகிறோம். நன்றி, வணக்கம். பிரீத்தி, ஃபேவரட் கலர் என்ன? பிளாக். பிளாக்.
எனக்கு வந்து பிங்க் அண்ட் பிளாக் பிடிக்கும். நம்ம எந்த ஒரு பொருள் வாங்குறதுக்கு கடைக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேவரட் கலர் தான் பிக் பண்ணுவோம். அவ்வளோ கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் இருக்கும். ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஓகே நம்ம பிளாக் தான் பிக் பண்ணுவோம், ஓகே நம்ம பிங்க் தான் பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுதான் எப்பவுமே வார்ட்ரோப் ஃபுல்லாவே அது மட்டும் தான் இருக்கும். சோ இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் கலர் இருக்கும். சோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? வண்ணங்களை பத்தி ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஓகே ஆடியன்ஸ், ஆனா உங்களுக்கு வண்ணங்களை பத்தின இந்த கான்செப்ட் அண்ட் எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இதே மாதிரி நாளைக்கு ஒரு வித்தியாசமான கான்செப்ட் அண்ட் செக்மெண்ட்ஸோட மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது சாந்தினி மதிவாணன் and பிரீத்தி சுரேஷ் from புத்தம் புது காலை. Bye. Bye.